வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒருத்தர் நமக்கு ஒரு உதவியை செஞ்சா அவங்கள நம்ம மதிக்காம போனா அவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? இன்னைக்கு நாம ஒரு பசுவுக்கும் ஒரு பொறுப்பற்ற ஒரு சிறுவனுக்கும் இடையில நடந்த ஒரு கதையை பத்தி தாங்க பார்க்க போறோம். கதையோட தலைப்பு பசுவின் கோபம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு கிராமத்துல நந்துன்னு ஒரு சாதுவான பசு வாழ்ந்துட்டு வந்துச்சு. நந்து தினமும் வீட்டுக்கு நிறைய பால் கொடுக்கும். கண்ணன் ஒரு சோம்பேறி பையனும் அந்த வீட்டில் இருந்தான். அவன் தினமும் நந்துவை கவனிக்கணும், அதுதான் அவனோட வேலை. ஆனால் கண்ணன் அதை சரியாக செய்யலை. சரியான நேரத்துக்கு சாப்பாடு போடலை. ஒரு நாள் நந்துக்கு கண்ணன் செஞ்ச தப்பு பார்த்ததும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் தினமும் இந்த வீட்டுக்கு நிறைய பால் கொடுக்குறேன், ஆனா கண்ணன் என்னை மதிக்க கூட இல்லை அப்படின்னு நினைச்சது. கண்ணனும் பால் கறக்க வந்தப்போ நந்து ரொம்ப கோபமா இப்ப நான் பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துருச்சு. நந்து பால் கொடுக்காதால கண்ணனுக்கு பயமாயிருச்சு. அவன் அப்பாட்ட போய், அப்பா இந்த நந்து பால் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னான். அப்பா ரொம்ப சிரிச்சுட்டே, நந்து கோபமா வந்திருக்கும், விலங்குகளுக்கும் உணர்வு இருக்கு, நீ அதை சரியா கவனிக்கல, அதனாலதான் நந்துக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. கண்ணன் அப்பதான் தவற உணர்ந்துட்டான். அவன் நந்துட்ட மன்னிப்பும் கேட்டான். நான் இனிமேல் உன்னை நல்லாவே பாத்துக்கிறேன்னு சொன்னான். அவன் நந்துக்கிட்ட, சரியான நேரத்துக்கு உனக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நந்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதே மாதிரி சரியான நேரத்துக்கு சாப்பாடையும் கொடுத்தான். அதுக்கப்புறம் நந்து நிறைய பால் கொடுத்துச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். மரியாதைன்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே போல் நன்றி உணர்வோடையும் இருக்கணும். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்